ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூணு முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்து மாதங்கியை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சுரேகாவோட விஷயத்தில் எப்படி என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புனிதா வந்து ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வீட்டில் பல பிரச்சனை நடந்துருச்சு. மாதங்கி பண்ண அந்த சுரேகாவோட கொலுசை புனிதாவோட பேக்கில் வச்சனால, இப்போ மாதவியிலேருந்து சுந்தரவல்லியிலேருந்து எப்படி புனிதாவோட பேக்கில் இந்த தங்க கொலுசு சுரேகாவோட கொலுசு வந்துச்சு, சுரேகாவோட கம்மல் எப்படி புனிதா கிட்ட வந்துச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் ஒரு போர்க்களமே போயிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக புனிதா ஆஃபீஸ் முடிஞ்சு கௌஷிக் கூட நல்லா என்ஜாய் பண்ணி கௌஷிக்கும் வீட்டில் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க புனிதாவை. ஸோ புனிதா பிள்ளையும் ரொம்ப ஹாப்பியாக வராங்க. கௌஷிக் கூட இப்படி வெளியே சுற்றணும் அந்த நாட்களெல்லாம் நினச்சி பார்த்து மலரும் நினைவுகள் காதல் கொண்டாட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு புனிதா வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் தான் தெரியுது புனிதாக்கு சர்ற வெடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது. புனிதா வீட்டுக்குள்ளே வந்தோடனே நந்தினி புனிதாவை சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சதுக்கு அப்புறமா புனிதாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னக்கா என்ன அரைஞ்சிட்டேன், என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. புனிதா பாவம் ஒன்றுமே தெரியாமல் முழிக்கிறாங்க. அப்போ தான் நந்தினி இது என்னடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம புனிதா இது என்னதுக்கா அப்படிங்கிற மாதிரி நந்தினிக்கிட்டேயே கேட்குறாங்க. ஏய், நான் உன்கிட்ட கேட்டா நீ என்கிட்ட கேட்குறியா இது என்னதுன்னு? ஒழுங்காக சொல்லு புனிதா, பொய் சொல்லாத. இப்போது பெரிய ஒரு பிரச்சனையே உன்னால் போயிட்டு இருக்கு, ஒழுங்காக சொல்லு இது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அக்கா, சத்தியமாக எனக்கு தெரியாதுக்கா, இது என்னது, இது என்னக்கா கொலுசு, யாரோட கொலுசுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. புனிதா நடிக்காத, புனிதா பொய் சொல்லாத, எங்கள் வீட்டில் எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க, பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு. அக்கா எனக்கு சத்தியமாக நான் பொய் சொல்லலைக்கா, நான் உன் தங்கச்சிக்கா, நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த கொலுசு யாரோடதுக்கா, இதை ஏங்கா நீ வச்சுட்டு நிற்கிற, என்ன ஏங்க தேவையில்லாமல் அடிச்ச அப்படிங்கிற மாதிரி புனிதா கேட்குறாங்க. அப்போ தான் நந்தினி, உன் ரூமுக்கு நான் க்ளீன் பண்ணுறதுக்காக போனேன். அப்போது நீ ஒரு பிளாக் கலர் பேக் வச்சுருப்பல, அந்த பேக்கில் ஒரு பார்சல் மாதிரி இருந்துச்சு. அந்த பார்சல் உன்னோடதுன்னு நினச்சி நான் பிரித்தா அதில் இந்த தங்க கொலுசு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிற, தங்க கொலுசா, கூட பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி புனிதா வாங்கி அந்த கொலுசை பார்த்துட்டு ஆமாக்கா இது தங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே மாதவி, என்ன அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து 2 பேரும் என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுடி புனிதா, இந்த கொலுசு எப்படி வந்துச்சு? இது இந்த வீட்டில் இருந்தாங்களே சுரேகா, அவளோட கொலுசு, என் தங்கச்சியோட கொலுசு, அதே கடையில் தான் இந்த கொலுசும் எடுத்திருக்கு. அன்னைக்கு நீ ஒரு கம்மல் போட்டிருந்தால அதுவும் அதே கடையில் எடுத்ததான், அதுவும் சுரேகாவோட டிசைனோட சுரேகாவோட கம்மல் தான். அந்த கம்மல் உனக்கு எப்படி வந்துச்சு, இந்த கொலுசு எப்படி உன் ரூமில் வந்துச்சுன்னு சொல்லிடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல புனிதா சொல்கிறாங்க. ஐயோ சத்தியமா அந்த கம்மல் எனக்கு கிஃப்ட் பண்ணதுமா, எனக்கு அது தெரியும், அது என்னோட கம்மல். இது வந்துட்டு எனக்கு சத்தியமாக அந்த சுரேகாமோட கொலுசு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி உன் ரூமில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம நந்தினி யோசிக்கிறாங்க. புனிதா ஒரு நிமிஷம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாதவிட்ட சொல்லிட்டு புனிதாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, புனிதா என்கிட்ட உண்மையை சொல்லு, அங்கே எல்லோரும் இருக்கனால நீ பொய் சொல்லாத, இந்த கொலுசு எப்படி வந்துச்சு, இது இந்த வீட்டில் இருக்க சுரேகாமாவோட கொலுசு, அதே கடையில் தான் வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க, இந்த கொலுசு எப்படி வந்துச்சு புனிதா அப்படின்னு. அக்கா நீ என்னை நம்ப மாட்டியாக்கா, சத்தியமாக சொல்கிறேன்க்கா, அன்னைக்கு நீ கேட்ட அந்த கம்மல் எப்படி வந்துச்சுன்னு நான் சொன்னேன், என் பர்த்டேக்கு எல்லாரும் சேர்ந்து கிஃப்ட் பண்ணது, அதனால் எனக்கு வந்துச்சுன்னு. இந்த கொலுசு எனக்கு எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியாதுக்கா, எனக்கு எப்படிக்கா தெரியும் இந்த கொலுசு எப்படி வந்துச்சு, இது யார் கொலுசுன்னு கூட எனக்கு தெரியாதுக்கா, இப்போ நீங்கள்லாம் சொல்ல போய் தான் தெரியுது இது சுரேகாமாவோட கொலுசுனே, எனக்கு தெரியாதுக்கா சத்தியமா அப்படின்னு சொல்ல, இப்போ நிஜமாவே உனக்கு தெரியாதா, அப்போ உனக்கே தெரியாம தான் இந்த கொலுசு உன் பேக்கில் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா சத்தியமாக எனக்கு தெரியலக்கா, எனக்கு தெரியாமல் என் பேக்கில் இருந்தது கூட எனக்கு இப்போ தான்க்கா தெரியுது நீ சொல்லி அப்படின்னு சொல்ல, சரி புனிதா, என் தங்கச்சி பொய் சொல்ல மாட்டான்னு நான் நம்புகிறேன், என்னோட நம்பிக்கையை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நந்தினி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா அம்மா நான் புனிதா கிட்ட நல்லாவே விசாரிச்சிட்டேன், புனிதாக்கு இந்த பேக்கில் வந்ததை பற்றி எதுவுமே தெரியல, அப்போது யாரோ தான் புனிதாக்கே தெரியாமல் இந்த பேக்கில் இந்த ஒரு பார்சலை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம மாதவி, ஓ யாரோ தானா, உன் தங்கச்சியை மாட்டி விடுறதுக்காக யாரோ இங்கே பண்ணுறாங்கன்னா அப்போ எங்கள் எல்லாரையும் சந்தேகப்படுறியா நீ, அப்போ அப்படி தானே நீ அர்த்தம் அப்படின்னு சொல்ல, ஐயோ அம்மா நான் அப்படி சொல்ல வரலம்மா, நீங்கள் எல்லோரும் சந்தேகப்படுறீங்க, நான் அந்த பாணியில் சொல்ல வரல, ஆனால் யாரோ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் இந்த வீட்டில் நடக்கல, மாதங்கி அம்மா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தாம்மா இந்த மாதிரி நடக்குது, எனக்கு இந்த மாதங்கி அம்மா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நந்தினி சொல்ல, சுந்தரவல்லி நந்தினியை சப்புன்னு அறைய போகிறாங்க. நம்ம புனிதா சுந்தரவல்லியோட கையை பிடிச்சிடுறாங்க. இப்போ செம்ம சீனுங்க. இவ்வளோ நாள் நந்தினி தான் தைரியமாக இருக்கிற பொண்ணுன்னு பார்த்தா சுந்தரவல்லியை எதுக்குறதுக்கு புனிதாவே இப்போ வந்து ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். புனிதா அதோட கையை பிடிச்சோன்னே எங்கள் அக்காவை எதுக்கு தேவையில்லாமல் அடிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி புனிதா கேட்க, உடனே நந்தினி, புனிதா
கையை விடுமா, அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் பேசுகிறேன்னா பேச்சோடு நிறுத்திக்கோங்க, எதுக்காக நீங்கள் அடிக்க வரீங்க, அதனால தானே என் தங்கச்சி உங்களோட கையை பிடிச்சா, அதுக்குன்னு நீங்கள் அவளை திமிரு அப்படி இப்படின்லாம் வார்த்தையை விட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தினி வந்து சுந்தரவள்கிட்ட சொல்ல, நீ என்னையவே எதிர்த்து குரல் கொடுக்குற அளவுக்கு உனக்கு திமிரா போச்சு அடி, இல்லை நான் கேட்குறேன் என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து, ஆஃப்டர் ஆல் தோட்டக்கார ஃபேமிலி எங்கள் குடும்பத்தில் வந்து இருந்துக்கிட்டு எங்களை ஆட்டி படைக்கிறீங்களா, என்னோட மகளை நீ தாண்டி கடத்தி வச்சிருக்கா, ஒழுங்காக சொல்லி, இது சுரேகாவோட கொலுசு எப்படி உன் தங்கச்சியோட பேக்கில் வந்துச்சு, அம்மா நான் சத்தியமாக சொல்கிறேன் புனிதாக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல, எனக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியல, யாரோ தான் இந்த ரூமுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க, இந்த ரூமுக்குள்ளே வந்து வச்சுக்கிறாங்கன்னா அப்போ இந்த வீட்டில் இருக்க யாரோ தான், இந்த வீட்டில் இருக்க இத்தனை பேர் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க, அப்போ புதுசாக வந்த யாரோன்னா எனக்கு இந்த மாதங்கி மேலே தான் சந்தேகமாக இருக்குது, இதை நான் சொன்னதுக்கு நீங்கள் அடிக்க வர்றதோ கோவப்படுறது நியாயமானதான், ஆனால் மாதங்கி ஒரு கெஸ்ட்டு தான், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்கம்மா, அதனால் எனக்கு இந்த மாதங்கி மேலே தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏய் ஹவு டேர் யூ, ஏன் மேலே நீ சந்தேகப்படுறியா, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வேலைக்காரி இந்த வீட்டில் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் நான் வேலைக்காரிங்கிறது உண்மை தான், ஆனால் அதை நீங்கள் என்னை ஜட்ஜ் பண்ணணுன்னு எந்த அவசியம் இல்லை, நான் இந்த வீட்டில் வேலைக்காரி ப்ளஸ் சூர்யா சாரோட வீட்டுக்காரி, அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப ஆடாதடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற உடனே சுந்தரவள்ளி, ஏய் நந்தினி என்கிட்ட பேசு, இப்போ வந்த கெஸ்ட் கிட்ட உனக்கு என்ன பேசு, அதான் உங்கள் வாய் நிறையா கெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களே, அவங்கள்ட்ட பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது, அப்போ அவங்க கெஸ்ட்டுனா அவங்க இடத்துல தான் இருக்கணும், என்கிட்ட தேவையில்லாமல் பேசக்கூடாது, எனக்கும் என் தங்கச்சிக்கும் இந்த கொலுசை பற்றி எதுவுமே தெரியாது, அதான் உண்மை, இந்த மாதங்கி மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உன்கிட்ட என்னடி எனக்கு என்னடி பேசு, இப்போவே நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக சுந்தரவள்ளி போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க, கால் பண்ணால் அந்த டிசி சார் இருக்காங்களே அவங்க பேசுகிறாங்க, சார் எங்கே சார் இருக்கீங்க, இப்படி வீட்டில் ஒரு பார்சல் இருந்துச்சு, ஆனால் இது எல்லா நாள் மாதிரி நடு வீட்டில் இல்லை, இது புனிதாவோட நந்தினி தங்கச்சியோட ரூமில் இருந்துச்சு, அதனால் சந்தேகத்தின் பேரில் புனிதாவை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க போலீஸ். அங்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புனிதாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஸோ என்ன ஆக போகுது ஏதாக போகுது அப்படிங்கிறத வீட்டுக்கு வராங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க. என்ன இருந்துச்சு பார்சல் அப்படின்னு கேட்டால் இந்த கொலுசு இந்த புனிதாவோட பேக்கில் உள்ள பார்சலில் இருந்துச்சு, எங்களுக்கு இந்த புனிதா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே போலீஸ் வந்து புனிதாவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ தான் நந்தினி கேட்குறாங்க, சார் எதை வச்சு இதை புனிதா தான் வச்சுருப்பாங்கிறத நீங்கள் சொல்ல முடியும், ஏன் எங்களுக்கே தெரியாமல் யாராச்சும் ஒரு ஆள் பார்சலை வச்சுருக்கலாம்ல, அப்போ அதுக்கும் பாசிபிள் இருக்குல்ல, எனக்கு இந்த மாதங்கி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போ தான் போலீஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு இவங்க மேலே சந்தேகமாக இருக்குது, இவங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது, சரி 2 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் எடுப்போம், யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இந்த பார்சலில் மேட்ச் ஆகுதோ அவங்க தான் இதை வச்சுருக்காங்கன்னு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம மாதங்கிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரஞ்சித்தோட டீம்ஸ் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். டாடா.